கங்கை கொண்ட சோழபுரம் என்பது தமிழ்நாட்டின் முக்கியமான வரலாற்று நகரங்களில் ஒன்றாகும். இது சோழர் பேரரசின் தலைநகராக திகழ்ந்தது. இந்நகரம் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. ராஜேந்திர சோழன் தனது உத்தர இந்திய யுத்தங்களில் வெற்றி பெற்று கங்கை நதியின் நீரை கொண்டு வந்து ஒரு புனித குளத்தில் ஊற்றினார். இதன் நினைவாகவே இந்நகரம் அமைக்கப்பட்டது. இது சுமார் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்நகரம் சோழர்களின் இரண்டாவது தலைநகராக இருந்தது. சோழ அரசின் நிர்வாக, கலாசார மற்றும் ஆன்மீக மையமாக இருந்தது. இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களில் ஒன்று. கோவில் சாளரங்கள், சிலைகள் மற்றும் ஓவியங்கள் சிறந்த சோழ கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். சோழர்களின் இராச்சியத்தை வட இந்தியா வரை விரிவுபடுத்தியதில் ராஜேந்திர சோழனின் பங்கு குறிப்பிடத்தக்கது. கோவிலின் விமானம் மிகவும் உயரமாக உள்ளது. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரத்தைச் சுற்றி பல சுவாரஸ்யமான கதைகள், வரலாற்று பதிவுகள், புராண நம்பிக்கைகள் உள்ளது. இங்கு சில சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக. 1. கங்கை வெற்றியின் கதையாம். ஒரு வீர சாகசம். ராஜேந்திர சோழன் தனது தந்தையான ராஜராஜ சோழனை விட மிஞ்சிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை வட இந்தியாவுக்கு அனுப்பினார். அவரது படை கங்கை நதிக்கரையை அடைந்தது. அங்கு உள்ள பல மன்னர்களை வீழ்த்தியது. கங்கா நிலம் முதல் ஹிமாலயம் வரை. வெற்றியின் சின்னமாக கங்கை நதியிலிருந்து தூய நீர் கொண்டு வந்தார். அந்த நீரை சோழ கங்கை என்ற பெரிய குளத்தில் ஊற்றினார். அதற்கே பெயர் கங்கை கொண்ட சோழபுரம். இது சோழர் சாம்ராஜ்யத்தின் உச்சநிலை என்று சொல்லலாம். தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில் மிகவும் பிரசித்தம். ஆனால் அவரது மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்து பிரகதீஸ்வரர் கோவில் கூட அதே சிறப்புடன் இருக்கிறது. தஞ்சையில் கோவில் விமானம் செங்குத்தாக உயர்கிறது. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் விமானம் மென்மையாக வளைந்து மேலே செல்லும். இதற்கு பின்னால் ஒரு நம்பிக்கை உள்ளது. தந்தையை மிஞ்சக்கூடாது என்ற மகனின் மரியாதை. அதாவது ராஜேந்திர சோழன் தந்தையின் கோவிலை விட உயரமாக கட்டாமல் அதே நேரத்தில் வித்தியாசமாகவும் அழகாகவும் கட்டினார்.